வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி புதுக்கோட்டையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, விவசாய சங்க தலைவர் இளங்கிரனோட நீங்க இணைந்திருக்கிறீங்க. இந்த பட்ஜெட் தொடர்பான அவருடைய பார்வை என்ன? எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகி இருக்கிறதா, இல்ல ஏமாற்றம் அடைந்திருக்கிறாரா என்னன்னு நீங்க கேட்டு பதிவு பண்ணலாம். திலகவதி, ஒட்டுமொத்த விவசாயிகளுமே எதிர்பார்த்த பட்ஜெட் தான் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருந்தே விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. இன்று கூட விவசாயத்துறை அமைச்சர் பேசும்போது கூட இந்த விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு. வரவேற்கத்தக்கக்கூடியதாக தான் இருக்கு. அதே நேரத்தில் விவசாயிகளோட பார்வையில் இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளோட காவேரி பாசன கூட்டத்தோட மாநில தலைவர் இளைஞரன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ இந்த பட்ஜெட்ல நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? இந்த பட்ஜெட் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க பட்ஜெட்டா தான் பாக்குறோம். ஏன்னா இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற அந்த வார்த்தை இருக்க, அது உண்மையிலே உணர்வுபூர்வமான வார்த்தை. ஏன்னா நாங்க இந்த விவசாயிகளுடைய அந்த பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட நான் என்ன சொன்னேன்னா, இந்த மண்ணு எப்போ பசுமை புரட்சிக்கு நம்ம வித்திட்டோமோ அதுல இருந்து இந்த மண்ணை மலடாக்குகின்ற செயலை விவசாயிகள் நாங்களே ஈடுபடுறோம். ஏன்னா அதிக அளவுல ரசாயன உரங்களை நாங்க போடுறதுனால மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய தன்மை மாறி மலடா மாறிக்கிட்டு இருக்கு. அதை புத்துணர்வு பெறறதுக்கு ஒரு திட்டம் வேணும்னு சொல்லணும். அதை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா விவசாயிகளுடைய இன்னும் கனவு நிறைவேறுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விவசாயம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுமா, அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள்ல டேப்லெட் சாப்பிட்டுட்டு போவாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூழல் அமைஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப இந்த மண்ணை கெடாம அடுத்த சந்ததிக்கு கொண்டு போறதுக்கான ஒரு திட்டத்தை வகுக்கிறதா இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. அது மிக மிக பாராட்டப்பட வேண்டியது. அதே போன்று முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை இந்த ஆண்டு நாங்க தரப்போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல உண்மையிலே பாராட்டப்பட வேண்டும். ஏன்னா உணவு உற்பத்தி தமிழகம் ஒரு முதலிடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு ஆட்சியில 1.5 லட்சம் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஆண்டு மட்டும் ஒரு 50,000 இலவச மின்சாரத்தை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், விவசாயம் செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதோட கூட சம்பளம் அதிகமா இருக்குது. அதை தீர்க்கறதுக்காக எல்லாமே வேளாண் இயந்திரமயமாக்குற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல. இதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பார்வையாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க ஜவுளி கடையில வேலை செய்யறதோ ஒரு டீ கடையில வேலை செய்யறதோ தான் மக்கள் விரும்புறாங்க. ஆனா அதே விவசாயத்துல இறங்கி வெயில்ல நின்னு விவசாயம் செய்யறதுக்கு யாரும் விரும்பாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஏன்னா வருங்காலங்களில் விவசாயம் செய்ய ஆள் இல்லாம போயிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தை விவசாயிகள் நாங்க பயந்துட்டு இருந்த நேரத்துல எல்லாமே ஒரு பண்ணை சார்ந்த விவசாயமா மாத்தி அதை எல்லாமே இயந்திரமயமாக்கும் திட்டத்துக்காக பணம் ஒதுக்கியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அண்டை மாநிலங்கள்ல உயர் விளைச்சல் தருகின்ற விதைகளை தமிழ்நாடு அரசே வாங்கி விவசாயிகளுக்கு நாங்க தருவோம் சொல்றோம்ல, உண்மையிலே இதெல்லாம் மிக மிக பெரிய பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா நம்ம மாநிலத்தை ஆராய்ச்சி மையங்கள் இருந்தாலும் கூட அவங்க கண்டுபிடித்தது இல்லாம அடுத்த மாநிலம் கண்டுபிடிச்ச உயர் விளைச்சல் தரக்கூடிய விதைகளை வாங்கி தமிழக விவசாயிகளுக்கு தருவோம்னு சொல்றதுலாம் உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது விவசாயிகள் பெரிதும் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இதுல பூர்த்தியா இருக்குன்னு தான் நாங்க பெருசா நம்புறோம். இல்ல, அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. அதனை கடந்து விவசாயிகளுக்கான ஆதார விலையை உயர்த்தி இருக்காங்களா என்பது கேள்விக்குறியா இருக்கு. இப்ப காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் என்பது 7 மாவட்ட விவசாயிகள் கனவு திட்டம். இப்ப அந்த விவசாயிகள் நீண்ட காலமா போராடிட்டு வர்றாங்க. இப்ப நேற்றைய பட்ஜெட்ல இருக்கட்டும், இன்றைய பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியும் கூடுதல் நிதி ஒதுக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்ப இது உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல, கண்டிப்பா இதுக்கு இப்போ இது மத்திய அரசு இதுக்கு நிதி இது நிதி போராமனாலதான் இந்த வைகை குண்டாறு திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க. கண்டிப்பா நாங்க இங்க விவசாய சங்க தலைவர் இந்த மாவட்டத்துடைய தனபதி நாங்கெல்லாம் பொதுப்பணித்துறை அமைச்சர் சந்திச்சப்ப கூட நிதி இல்லாதனாலதான் நாங்க இதை செய்ய முடியல. கண்டிப்பா மத்திய அரசுடைய நிதியை பெற்று இல்ல உலக வங்கி நிதியை பெற்றோ கண்டிப்பா இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்லி எங்கள்கிட்ட உறுதியளிச்சிருக்காரு பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்.
அடுத்ததா காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்படாத கிராமங்களை உருவாக்குவதற்கு 1.48 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கான திட்டங்கள் இருந்ததா இல்ல இது புதுசா அறிவிச்சிருக்காங்களா? இப்ப இது போல காலநிலை மாற்றத்தால பாதிக்கப்படாத கிராமங்களை உருவாக்குறதுனால விவசாயிகளுக்கு என்ன பயன் கிடைக்கும்? உங்க காலநிலை அது மாற்றம், அது மாதிரி மாற்றம் இல்லைனாலே உங்களுக்கு சாகுபடியோட பரப்பளவு அதிகமாகும். நீங்க காலநிலை மாற்றம் சரியா இருந்துட்டா உங்களுக்கு வெயில் காலத்துல மழை அடிக்காது. நீங்க போன ஆண்டுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்களா, டிசம்பர்ல மிகப்பெரிய மழை ஏற்பட்டு டெல்டாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அது மாதிரி இந்த காலநிலை மாற்றத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முற்பட்டோம்னா சரியான மழை கிடைக்கும். சரியான நேரத்துல வெயில் அடிக்கிற காலத்துல வெயில் அடிக்கும், மழை பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்யும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இதை காலநிலை மாற்றத்துக்கான ஒரு உந்து சக்தியா இதெல்லாம் இருக்கும்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா உலக அளவுல எல்லாருமே காலநிலை மாற்றத்தை நம்ம பறி கொடுத்துட்டு இருக்கோம்னு அப்படி சொல்லிட்டு இருக்க காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்துறது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததா விவசாயிகள் சேர்ந்த பயிர் காப்பீட்டுக்கு இழப்பீடா 4434 கோடி கடந்த ஆண்டு இழப்பீடு வழங்கியிருக்கோம்னு சொல்லி அமைச்சர் பேசியிருக்காரு. ஆனா நமக்கு அந்த இழப்பீடு தொகை முறையா கிடைக்குதா? இப்ப இந்த ஆண்டுக்கு இப்ப ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க. இப்ப இந்த இழப்பீடு எல்லாம் முறையா போய் சேருதா இல்ல சட்டப்பேரவையில் அறிவிக்கிறதோட சரியா போயிருதா? அனைத்து விவசாயிகளுக்கு முறையா கிடைக்குதா? இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு? இல்ல இப்போ இது இது மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. காப்பீடுங்கிறது மத்திய அரசோட, ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் படிதான் இவங்க நடத்துறாங்க. நாங்க இந்த காப்பீடு திட்டத்தை என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு பகுதியே பாதிக்கப்பட்டாதான் காப்பீடு தரப்படும் சொல்றாங்க. ஒரு பகுதினா ஒரு பிற்காவே பாதிக்கப்படணும்ன்றாங்க. அதை தான் நாங்க மத்திய அரசிட்ட பல்வேறு மாநில அரசு மூலியமா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பகுதியில 10 ஏக்கர் 5 ஏக்கர் பாதிக்கப்பட்டாலே அந்த பகுதிக்கு விவசாய பாதிக்கப்பட்டா அதுக்கு நிவாரணம் கிடைக்கணும், அது காப்பீடு கிடைக்கணும்னு சொல்லி நாங்க தமிழக அரசு மூலியம் மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க சொல்லி நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். போன அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட இது சம்பந்தமா துறை அதிகாரிகளை கூப்பிட்டு இது மத்திய அரசுக்கு உடனடியா அதை நீங்க கடிதம் எழுதுங்கன்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் சொன்னாங்க. கண்டிப்பா இதெல்லாம் வரும் காலகட்டத்தில் சரி பண்ணப்படும்னு நான் எதிர்பார்க்கிறோம். திலகவதி, இளைஞரன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. பட்ஜெட்ல பெரும்பாலான அமைச்சர் ஆற்றிய உரைகளை வரவேற்பதாகவும் அந்த அறிவிப்புகள் வரவேற்பதாக தெரிவிச்சிருக்காரு. அதே வேளையில ஒட்டுமொத்த விவசாயிகளும் மகிழ்ச்சியா இருக்காங்களா என்பது ஒரு கேள்விதான். இப்போ இந்த பட்ஜெட்ல அரசு அறிவிப்பதோடு நிறுத்தி விடாமல் அதை முறையாக செயல்படுத்த வேண்டும், அனைத்து திட்டங்களும் விவசாயிகளுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பா இருக்கு. குறிப்பாக அந்த உயிர்ம வேளாண்மை போன்ற வேளாண் செயல்முறைகளை மண்வளத்தை காக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வேளாண் செயல்முறைகளை ஊக்குவிக்க 206 கோடி ரூபாய், அது ஒரு மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்கிறாங்க. விவசாயி இளைஞரன் பேசும்போது நமக்கு அது தெரிந்தது. ஓவராலாக அவருடைய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைந்து விட்டதாக தான் அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.